2021ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அம்பை அவர்களின் எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? விடை: சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. இதுவரை சாகித்ய அகாடமி விருதுகளை எத்தனை பெண்கள் பெற்றுள்ளனர்? 4. 1973 வேருக்கு நீர் நாவலுக்காக ராஜம் கிருஷ்ணன். 1984 ஒரு காவிரியைப் போல லட்சுமி திரிபுர சுந்தரி. 2005 கல்மரம் நாவலுக்காக ஜி. திலகவதி. 2021 சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை சிறுகதைக்காக அம்பை. அம்பை அவர்களின் இயற்பெயர் என்ன? விடை: சி. எஸ். லட்சுமி. திருப்புகழ் நூலில் அதிகமாக பாடப்பட்ட தலம் இது. பழனிமலை. கந்தர் அந்தாதியின் வேறு பெயர் என்ன? யமக அந்தாதி. அருங்கல செப்பு என்ற நீதி நூல் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 180. நீதி நூல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மயூரம் வேதநாயகம் பிள்ளை. நிகண்டு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? மண்டலபுருடர். மணிப்பிரவாள நடையில் தோன்றிய முதல் உரைநடை நூல் எது? ஸ்ரீபுராணம். உமறு புலவரின் ஆசிரியர் யார்? கடிகை முத்துப்புலவர். முத்துராமலிங்க தேவர் அவர்களின் ஆசிரியர் யார்? குறைவர வாசித்தான் பிள்ளை. சங்க இலக்கியத்தில் எந்த திணைப்பாடல்கள் அதிகம் உள்ளன? பாலை. சங்க இலக்கியத்தில் அரச குடும்பத்தினரின் பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை? 31. கிளிகளை பழக்கி நெற்கதிர்களை கொண்டு வர செய்து பஞ்சம் தீர்த்த சங்கப்புலவர் யார்? கபிலர். வண்டினை ஆறுகார் பறவை என்று கூறிய சங்கப்புலவர் யார்? கோழியூர் கிழார். சகசரநாமம் அவர்கள் நடத்திய நாடக குழுவின் பெயர் என்ன? சேவா ஸ்டேஜ் நாடகக்குழு. அணைந்த மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை ஒளி ஏற்றாது என்று கூறியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். கண்டதும் கேட்டதும் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? உ. வே. சுவாமிநாத ஐயர். எல்லீஸ் துரை அவர்களின் ஆசிரியர் யார்? ராமச்சந்திர கவிராயர். ரப்பர் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஜெயமோகன். தமிழ்வழி அறிவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பேரா ராமசுந்தரம். இயேசு காவியம் எத்தனை தலைப்புகளில் அமைந்துள்ளது? 149. பள்ளு நாடகம் எந்த செயல் வடிவத்தை பெற்று வரும்? கலிப்பா. ஆசிரியரின் நினைவே வராதபடி கதை தானாக இயங்குவது போல் எழுதுவது எந்த நடை? புறநோக்கு நடை. நாவல் இலக்கியத்தை முதலில் தமிழில் அளித்தவர் யார்? மயூரம் வேதநாயகம் பிள்ளை.